السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு சஹாபி, அவரது பெயர் ஹல்லாத் பின் ராஃபி சர்கி. இவர் அன்சாரியாக இருந்தார். பத்ர் போரிலும் உஹது போரிலும் கலந்து கொள்ளும் நற்பேறு பெற்ற சஹாபிகளில் ஒருவராக இருந்தார். அவருக்கு அல்லாஹ் நிறைய சந்ததிகளை வழங்கியிருந்தான். ஒரு அறிவிப்பில் வருகிறது, மாத் பின் ரஃபா அவர்கள் தனது தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள், நானும் எனது சகோதரரான அல்லாத் பின் ராஃபியும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு பலவீனமான ஒட்டகத்தில் பயணம் செய்து பத்ர் களத்தை நோக்கி சென்றோம். ரூஹா என்ற இடத்திற்கு முன் இருக்கக்கூடிய பரீத் என்ற இடத்திற்கு ஒட்டகம் சென்றபோது எங்களது ஒட்டகம் உட்கார்ந்து விட்டது. நான் துஆ செய்தேன், அல்லாஹ்வே, நான் உன்னிடம் ஒரு காணிக்கை வைக்கிறேன், நீ என்னை இதில் மதீனாவுக்கு திரும்ப வைப்பாயாக. அப்போது நான் இந்த ஒட்டகத்தை குர்பானி கொடுத்து விடுவேன். நான் இதே நிலையில் இருந்தபோது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை கடந்து சென்றார்கள். அன்னார் எங்களிடம், உங்கள் இருவருக்கும் என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். நாங்கள் நடந்த விஷயத்தை கூறினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு தங்கினார்கள், ஒது செய்தார்கள், மிஞ்சிய தண்ணீரை அதன் முகத்தில் தெளித்தார்கள், அதனுடைய கழுத்திலும் நெற்றியிலும் முதுகிலும் வாலிலும் தெளித்தார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, ராஃபி மற்றும் ஹல்லாத் ஆகிய இருவரையும் இந்த ஒட்டகத்தில் பயணம் செய்து எடுத்து வருவாயாக. பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று விட்டார்கள். நாங்களும் பின்னால் செல்வதற்கு தயாரானோம். எந்த அளவுக்கு என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தோம். எங்களுடைய ஒட்டகம் அந்த குழுவில் எல்லோரையும் விட முன்னால் இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து புன்சிரித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது துஆவினால் அந்த பலகீனமான ஒட்டகம் சுறுசுறுப்பானது. கூறுகின்றார், நாங்கள் சென்று கொண்டிருந்தோம். பத்ர் மைதானத்தை அடைந்து திரும்பிய போது முசல்லா என்ற இடத்தில் வரும்போது அந்த ஒட்டகம் மீண்டும் அமர்ந்தது. எனவே என்னுடைய சகோதரர் அதை அறுத்து அதனுடைய மாம்சத்தை பகிர்ந்தளித்தார். அதாவது அவர் ஒரு நேர்ச்சி செய்திருந்தார், நாங்கள் உரிய இடத்தை அடைந்துவிட்டால் அதை குர்பானி கொடுத்து விடுவோம் என்று. அதன்படி அமல் செய்தோம். அடுத்த சஹாபி பற்றி வருகிறது. அவரது பெயர் ஹார்சா பின் சுரகா ஆகும். அவரது வஃபாத்து ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டில் பத்ர் போரில் நடந்தது. அவருடைய தாயார்
ரபியா பின் நசர் அனஸ் பின் மாலிக்குடைய பெரியம்மா ஆவார்கள். ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இவர் தாயாருடன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றிருந்தார். அந்த நேரத்தில் அவருடைய தந்தையார் மரணமடைந்திருந்தார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் சாயிப் பின் உஸ்மான் பின் மதூன் அவர்களுக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். அபூ நயீம் கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் ஹார்சா பின் சுரக்கா அவர்கள் தமது தாயாருடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால், நான் சொர்க்கத்தில் நுழைந்த போது ஹார்சா அவர்களை பார்த்தேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஹப்பான் பின் அர்கா பத்ர் போரில் அன்னாரை ஷஹீதாக்கினார். அப்போது அவர் 3 அம்புகள் விட்டார். அவர்கள் ஒரு தடாகத்திலிருந்து தண்ணீர் குடித்துக் கொண்டிருக்கும் போது அந்த அம்பு அவரது கழுத்தில் பட்டது. அதன் விளைவாக அவர் ஷஹீதானார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஒரு அன்சாரி இளைஞர் அவர்கள் முன்னால் வந்தார். அவரிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹார்சாவே, நீ எந்த நிலையில் காலை நேரத்தை சந்தித்தீர்? அவர் கூறினார், நான் நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமான் கொண்டவாறு அதிகாலையை சந்தித்தேன். நான் அல்லாஹ்வின் மீது உண்மையான ஈமான் கொண்டேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள்? ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு உண்மை நிலை உண்டு என்றார்கள். அதற்கு அந்த இளைஞர், அல்லாஹ்வின் தூதரவர்களே, எனது உள்ளம் உலகத்தை முற்றிலுமாக துறந்து விட்டது. நான் இரவில் விழித்திருக்கிறேன், பகலில் தாகித்திருக்கிறேன். அதாவது நான் இரவில் இபாதத் செய்கிறேன், பகலில் நோன்பு நோக்கிறேன். நான் கண்ணியமும் மேன்மையும் நிறைந்த அந்த படைப்பாளனின் அர்ஷை என் கண்களால் காண்கிறேன். நான் சொர்க்கவாசிகளை பார்ப்பது போன்று இருக்கின்றேன். அவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் நரகவாதிகளையும் பார்ப்பது போன்று இருக்கின்றது. அவர்கள் அதில் கூச்சலிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதே நிலையில் இருப்பீராக. நீர் எத்தகைய மனிதர் என்றால், அல்லாஹ் உமது உள்ளத்தை ஈமானால் ஒளிமயமாக்கிவிட்டான். அவர் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ஷஹாதத்து கிடைப்பதற்காக துஆ செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள். பத்ருடைய நாளில் வாகனம் உள்ளவர்களை அழைக்கும் போது அவர் முதலில் வெளியே வந்தார். முதலில் கொல்லப்பட்ட வாகன ஓட்டியாக இருந்தார். பத்ர் போரில் மரணித்த முதல் அன்சாராகவும் அவர் இருந்தார் என்று கூறப்படுகின்றது. அவரது மரண செய்தி அவரது தாயாருக்கு கிடைத்தபோது அவருடைய தாயார் உபையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்தார். எனக்கு ஹார்சாவுடன் எவ்வளவு அன்பு உள்ளது என்று உங்களுக்கு தெரியும். அவர் எனக்கு மிகவும் தொண்டு செய்பவராக இருந்தார். பிறகு அவர் சொர்க்கவாதியை சார்ந்தவராக இருக்கின்றார் என்றால் நான் அதை பொறுத்துக் கொள்வேன். அவ்வாறு இல்லை என்றால் நான் என்ன செய்வேன் என்று இறைவனே அறிந்தவன் என்று கூறினார். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹார்சாவின் தாயாரே, சொர்க்கம் ஒன்றல்ல பல இருக்கின்றன. ஹார்சாவோ அந்த உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். அப்போது அந்த பெண்மணி கூறினார், நான் கண்டிப்பாக பொறுமை காப்பேன். இன்னொரு அறிவிப்பின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹார்சா உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று கூறியவுடன் அவரது தாயார் திரும்பி சென்று விட்டார்கள். சிரித்துக்கொண்டே, நல்லது நல்லது ஹாரிசாவே என்று கூறினார். பத்ர் போரின் போது அல்லாஹ் தஆலா நிராகரிப்பவர்களின் தலைவர்களை மரண பீதியினால் தலைகுனிய வைத்து இழிவுபடுத்தினான். பத்ர் போரில் கலந்து கொண்ட முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தை வழங்கினான். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் சஹாபாக்களை பற்றி செய்தி பெற்றார்கள். அதாவது பத்ர் சஹாபிகளை இறைவன் மன்னித்து விட்டான். அதாவது நீங்கள் என்ன செய்தாலும் சரியே, அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்று கூறப்பட்டது. அதாவது நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு சொர்க்கத்தை தந்துவிட்டான் என்பது இதற்கு பொருள் அல்ல. நீங்கள் பாவம் செய்தாலும் சொர்க்கம்தான் கிடைக்கும் என்று இங்கு கூறப்படவில்லை. அவர்கள்
திருக்குர்ஆனின் வசனங்களுக்கு மாற்றமாக எந்த ஒரு செயலையும் செய்ய மாட்டார்கள், அவர்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டி கொண்டிருப்பான் என்பது இதன் பொருளாகும். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் போரில் ஷஹீதான ஹதரத் ஹாரிஸா பின் ஷுரகா அவர்களை பற்றி கூறினார்கள். அவர் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார். ஒரு சஹாபி அப்பாத் பின் பஷர் ஆவார்கள். ஹிஜ்ரி 11வது வருடம் யமாமா போர் நடந்தபோது அன்னார் வஃபாத்தானார்கள். ஹசரத் அப்பாத் பின் பஷர் அவர்களின் சொட்டு பெயர் அபு பஷர் மற்றும் அபு ரஃபி ஆகும். பனு அப்துல் அசல் கோத்திரத்தை சார்ந்தவர். அவருடைய சந்ததியாக ஒரே ஒரு பெண் மகள் இருந்தாள். அவரும் இறந்துவிட்டார். அவர் மதினாவில் முஸாப் பின் அமீர் அவருடைய கையில் பையத் செய்திருந்தார். சாத் பின் மாஸ், உசைர் பின் சுஹைர் இருவருக்கும் முன்பே இஸ்லாத்தில் நுழைந்திருந்தார். மதீனாவில் சகோதர உடன்படிக்கையை ஏற்படுத்திய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அபு ஹுசைஃபா பின் உத்பா அவர்களோடு சகோதரராக ஆக்கியிருந்தார்கள். ஹதரத் அப்பாத் பின் பஷர் அவர்கள் பதர், உஹத், அஹல் மற்றும் அனைத்து போர்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஅப் பின் அஷ்ரஃபை கொலை செய்வதற்காக அனுப்பிய சஹாபாக்களுள் ஒருவராகவும் இருந்தார். கஅப் பின் அஷ்ரஃபுடைய கொலை சம்பவம் இவ்வாறாகும். ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியினில் இது தொடர்பாக எழுதியுள்ளார்கள். சம்பவம் என்னவென்றால், பத்ர் போருக்கு பிறகு யூதர்களின் உள்ளத்து குரோதம் வெளியே வந்தது. பரிதாபம் என்னவென்றால், முஸ்லிம்களை நிராகரிப்பவர்கள் கொன்று விடுவார்கள் என்பது யூதர்களின் எண்ணமாக இருந்தது. ஆனால் யுத்தத்தின் முடிவு முஸ்லிம்களின் பக்கம் வெற்றி கிடைத்திருந்தது. இதன் காரணத்தினால் அவர்களின் உள்ள குரோதம் வெளியே வந்தது. ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாப் அவர்கள் எழுதுகின்றார்கள், பரிதாபம், பனு கைன்கா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட போது யூதர்கள் அதற்கு பிறகும் கூட சீர்திருத்தத்தின் பக்கம் வர முடியாமல் போய்விட்டது. அவர்கள் தங்களது விஷமத்திலும் குழப்பத்திலும் முன்னேறிக்கொண்டே சென்றனர். கஅப் பின் அஷ்ரஃபின் கொலை சம்பவமும் இதே தொடர்பின் ஒரு செயலே ஆகும். கஅப் மத ரீதியாக ஒரு யூதர் ஆவார். ஆனால் அவர் யூத சந்ததிகளை சார்ந்தவராக இருக்கவில்லை. அவருடைய தந்தை அஷ்ரப் ஒரு அரபி ஆவார். பனு நபான் என்ற கோத்திரத்தின் ஒரு கிளையை சார்ந்தவராக இருந்தார். அவர் நல்ல சாமர்த்தியசாலி ஆவார். அவர் மதீனாவுக்கு வந்து பனு நசீரோடு நட்பு கொண்டார். அவரோடு எந்த அளவுக்கு அவர்களுக்கு நட்பு ஏற்பட்டதென்றால், அவருக்கு பனு நசீர் கூட்டத்தினுடைய தலைவராகிய அபு ராஃபி பின் அபுல் ஹிக்கி என்பவர் தன்னுடைய மகளை அவருக்கு மணமுடித்து கொடுத்தார். அந்த பெண்ணின் வயிற்றில்தான் கஅப் பிறந்தார். அவர் பெரியவராகி தந்தையை விட பெரும் மரியாதையை பெற்றார். எந்த அளவுக்கு என்றால், அவர் கடைசியில் எல்லா அரபு யூதர்களும் தங்களுடைய தலைவராக அவரை கருதினார்கள். கஅப் ஒரு வசீகரமான அழகான மனிதராக இருந்தார். நல்ல கவிதை பனையும் ஆற்றல் கொண்டவராகவும் செல்வமிக்கவராகவும் இருந்தார். தன்னுடைய சமுதாயத்தின் அறிஞர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பொருள் உதவி செய்து தன்னுடைய கீழே வைத்துக் கொண்டார். ஆனால் குணத்தை பொறுத்தவரையில் அவர் மோசமான இயல்புடையவராக இருந்தார். தந்திரங்கள் செய்யும் ஆற்றலுடையவராக இருந்தார். அதில் அவருக்கு நல்ல திறமை இருந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தபோது கஅப் பின் அஷ்ரஃப் மற்ற யூதர்களோடு இணைந்து ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உடன்படிக்கையில் கலந்து கொண்டார். அந்த உடன்படிக்கை நட்பை வளர்ப்பது, அமைதியை ஏற்படுத்துவது, பாதுகாப்பை வழங்குவது, இவற்றில் ஒருவர் மற்றவருக்கு உதவியாக இருப்போம் என்பதாகும். வெளிப்படையாக அவர் உடன்படிக்கை செய்திருந்தார். ஆனால் உள்ளுக்குள்ளேயே
காபின் உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி மற்றும் பகமை இருந்தது. அவர் மறைமுகமான தந்திரங்களால் இஸ்லாம் மற்றும் இஸ்லாத்தின் நிறுவனர் மீது எதிர்ப்பை தொடங்கியிருந்தார். எழுதப்பட்டுள்ளது, காபு ஒவ்வொரு வருடமும் யூத ஆலிம்கள் மற்றும் கவிஞர்களுக்கு பொருளுதவி செய்து வந்தார். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஹிஜ்ரத்துக்கு பிறகு அம்மக்கள் தங்களது வருடாந்திர உதவிக்காக அவரிடம் வந்தபோது அவர் பேச்சுக்கிடையே அவர்களிடம் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குறிப்பிட்டார். மார்க்க ரீதியான கேள்விகளை கேட்டார். அம்மக்களும் வெளிப்படையாக பார்க்கும்போது நமக்கு வாக்களிக்கப்பட்ட இறை தூதர் இவர்தான் என்று தெரிகிறது என்று கூறினார்கள். அதை கேட்டு காபு மிகவும் கலவரமடைந்தார். அவ்வளவு பேரையும் ஏசினார். எங்களுக்கு இல்ஹாமை புரிவதில் தவறு ஏற்பட்டுவிட்டது. சிந்தித்தோம், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களிக்கப்பட்ட இறை தூதர் அல்ல என்றார்கள். இந்த பதிலால் காபு உடைய பிரச்சினை தீர்ந்தது. அவர் மகிழ்ச்சி அடைந்தவாறு அவர்களுக்கு வருடாந்திர உதவித்தொகையை வழங்கினார். எழுதுகின்றார்கள், இது ஒரு மார்க்க ரீதியான பிரச்சனையாக இருந்தது. இது ஒரு நெருடலான விஷயமாக இல்லை, ஆனால் அவர்களால் பொறுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு மோசமான விஷயமாக இருக்கவில்லை என்றாலும் அதற்காக காபு கொலை செய்யப்பட வேண்டியதில்லை என்று மக்கள் நினைக்கின்றார்கள். ஆனால் விஷயம் என்னவென்றால், காபுடைய எதிர்ப்பின் நிலை மிகவும் அபாயகரமானதாக ஆகிவிட்டது. இறுதியில் பத்ர் போருக்கு பிறகு அவர் எந்த அளவுக்கு மோசமான நிலையை எடுத்தார் என்றால் அது மிகவும் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருந்தது. இதன் காரணத்தினால் முஸ்லிம்களுக்கு மிகவும் மோசமான நிலை ஏற்பட்டது. உண்மையில் பத்ருக்கு முன்பே காபு நினைத்திருந்தார், முஸ்லிம்கள் ஒரு ஆர்வத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பைஅத் செய்து விட்டார்கள், கண்டிப்பாக முஸ்லிம்கள் தானே விலகி விடுவார்கள், தங்களுடைய மூதாதையர்களின் மதத்திற்கு திரும்பி விடுவார்கள் என்று நினைத்தார். ஆனால் பத்ர் போரில் முஸ்லிம்களுக்கு எதிர்பார்க்காத வெற்றி கிடைத்துவிட்டது. குறைஷிகளின் தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டனர். ஆகவே இந்த புதிய மார்க்கம் இனி அழிவதற்கான வழியில்லை என்று நினைத்து பத்ருக்கு பிறகு முழுமையாக முயன்று இஸ்லாத்தை ஒழிப்பதற்காக திட்டமிட்டார். அவருடைய உள்ளத்து குரோதத்தின் முதல் வெளிப்பாடு இவ்வாறு ஏற்பட்டது. பத்ருடைய வெற்றியின் செய்தி மதீனாவுக்கு வந்தடைந்ததும் அந்த செய்தியை கேட்டு காபு சப்தமிட்டு, இந்த செய்தி பொய்யாக தெரிகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு பெரிய குறைஷிகளின் படையை வெற்றி பெற்றிருக்க முடியாது, மக்கத்தின் தலைவர்கள் மண்ணில் வீழ்ந்திருக்கவும் முடியாது, இந்த செய்தி உண்மை என்றால் வாழ்வதை விட மரணிப்பது எவ்வளவோ மேல் என்று காபு கூறினார். இந்த செய்தி உண்மையானதுதான் என்று நிரூபணமானதும் காபிற்கு உறுதியாகிவிட்டது, பத்ரில் முஸ்லிம்களின் வெற்றி அவரது கற்பனையிலும் இல்லாததாக இருந்தது. எனவே அவர் கோபமடைந்து உடனே பயணத்துக்கு ஏற்பாடு செய்தவாறு மக்காவை நோக்கி சென்றார். தன்னுடைய மோசமான கவிதைகளால் குறைஷிகளின் உள்ளத்திலுள்ள நெருப்பை தூண்டிவிட்டார். அவருடைய உள்ளத்தில் முஸ்லிம்களின் இரத்தத்தின் மீது அடங்காத ஒரு தாகத்தை ஏற்படுத்தினார். அவருடைய உள்ளத்தை பழிவாங்குதலின் உணர்வால் நிறைத்தார். காபிருடைய இந்த தூண்டுதலால் அவர்களது உள்ளத்தில் கடுமையான உத்வேகம் ஏற்பட்டது. எனவே அவர்களை காபத்துல்லாவின் அருகே அழைத்துச் சென்று அதன் திரையை பிடித்து சத்தியம் செய்ய வைத்தார். இந்த உலகை விட்டு இஸ்லாத்தையும் இஸ்லாத்தின் நிறுவனரையும் இந்த உலகை விட்டு அகற்றாதவரை நிம்மதியடைய மாட்டோம் என்று அவர்கள் கூறினார்கள். இது மக்காவின் காபிர்கள் எடுத்த உறுதிமொழியாகும். மக்காவில் இது போன்ற மோசமான நிலையை உருவாக்கிவிட்ட அந்த துர்பேறு கொண்ட மனிதன் ஒவ்வொரு சமுதாயமாக சென்று எல்லோரையும் முஸ்லிம்களுக்கு எதிராக தோண்டினார். பிறகு மதீனாவுக்கு திரும்பி வந்து முஸ்லிம் பெண்களை குறித்து துர்க்கவிதை பாடினார். தன்னுடைய ஆவேசமூட்டும் கவிதைகள் மூலம் தீய முறையில் முஸ்லிம் பெண்களை பற்றி கூறினார். நபியின் குடும்பத்தை சார்ந்த பெண்களையும் கூட
அந்த அசுத்தமான கவிதையை பாடுவதிலிருந்து அவர் விட்டு வைக்கவில்லை. நாட்டில் இந்த கவிதைகளை பற்றிய சர்ச்சை உருவானது. இறுதியில் அவர் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய திட்டம் தீட்டினார். அவர்களை ஒரு விருந்துக்கு அழைத்து, தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சில யூத இளைஞர்களை கொண்டு கொலை செய்ய திட்டமிட்டார். அல்லாஹ்வின் அருளால் குறித்த நேரத்தில் அது தெரிய வந்தது. அவருடைய சூழ்ச்சி வெற்றி பெறவில்லை. காபுக்கு எதிரான பிரச்சினை, யுத்த தூண்டுதல்கள், விவாதங்கள், விரோதங்கள், குழப்பங்கள், கொலை முயற்சி ஆகியவை எந்த அளவுக்கு அதிகமாக்கிவிட்டதென்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வந்த பிறகு சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் அன்னார் மதீனாவின் சட்டத்தின் பாதுகாவலராகவும் ஆட்சியாளராகவும் இருந்ததனால், காபு தன்னுடைய சூழ்ச்சிகளின் காரணத்தினால் கொலை செய்யத்தக்கவர் என்று அவர்கள் சட்டம் இயற்றினார். தன்னுடைய சில சஹாபிகளுக்கு அவரை கொலை செய்யுமாறு கூறினார்கள். காபின் குழப்பங்களின் காரணத்தினால் மதீனாவில் அவருடைய கொலையை பகிரங்கமான முறையில் நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. அவர் கொலை செய்யப்பட்டால் மதீனாவில் அதனால் பெரிய யுத்த சூழ்நிலை உருவாகுமாறு இருந்தது. அதனால் எவ்வளவு இரத்தங்கள் சிந்தப்படும் என்று தெரியாது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிந்த அளவுக்கு அந்த இரத்தம் சிந்துதலை தவிர்க்க விரும்பினார்கள். அவரால் ஒரு சண்டை உருவாவதை விரும்பவில்லை. ஆகவே காபை ஒரு சிலரை மட்டுமே சென்று பகிரங்கமாக அல்லாமல் கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதாவது ஒரு சரியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இந்த பொறுப்பை அன்னார் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்த முகமது பின் மஸ்லமா அவரிடம் ஒப்படைத்தார்கள். அவரிடம் கூறினார்கள், நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அவுஸ் கோத்திரத்தின் தலைவரான சாத் பின் முஆஸ் அவர்களுடன் ஆலோசனை செய்த பிறகே செய்ய வேண்டும். மாத் பின் மஸ்லமா கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அமைதியான முறையில் கொலை செய்யுமாறு கூறியிருந்தீர்கள். அவ்வாறெனில் ஏதாவது சாக்கு போக்குகளை கூறி அவரை வீட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு பாதுகாப்பான இடத்தில்தான் அவரை கொல்ல முடியும். அன்னார் இந்த இக்கட்டான சூழ்நிலையை கருத்தில் கொண்டு மௌனமான முறையில் தண்டனையை நிறைவேற்றுவதற்கான ஆலோசனையை கேட்டார். ஹஜ்ரத் முஹம்மது பின் மஸ்லமா சாத் பின் மாஸ் அவர்களுடைய ஆலோசனையுடன் இன்னும் சில சஹாபாக்களை துணைக்கு அழைத்துக் கொண்டு காபுடைய வீட்டிற்கு சென்று அவரிடம் கூறினார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் சதகா கேட்கிறார்கள். நாங்களோ கஷ்டத்தில் இருக்கிறோம். நீங்கள் கருணை காட்டி எங்களுக்கு உதவி செய்ய முடியுமா? இதை கேட்டு காபு மகிழ்ச்சியுடன் சிரித்தார். கூறினார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீங்கள் நிம்மதி இழந்து அவரை விட்டுவிடக்கூடிய காலம் தூரத்தில் இல்லை. அப்போது முகமது கூறினார், நாங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதாக ஏற்றுக்கொண்டுள்ளோம். மேலும் இந்த இயக்கத்தின் விளைவு எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் பார்க்கவும் செய்கிறோம். ஆனால் நீங்கள் இப்போது கடன் தருவீர்களா இல்லையா என்பதை மட்டும் கூறுங்கள். கூறினார், ஆம், ஆனால் எனக்கு பொருள் ஏதாவது அடமானமாக வையுங்கள் என்று கூறினார். நீங்கள் உங்களுடைய பெண்களை அடமானமாக வைக்க வேண்டும். முகமது தன்னுடைய கோபத்தை அடக்கியவாறு, அது எவ்வாறு முடியும் என்று கூறினார். உம்மை போன்ற மனிதர்களிடம் எங்களுடைய பெண்களை எவ்வாறு வைக்க முடியும்? காப் கூறினார், சரி விடு, உமது மகளையாவது அடமானமாக வை என்று கூறினார். அதுவும் சாத்தியமற்றது என்று முகமது கூறினார். நான் முழு அரபு நாட்டையும் எடுத்துக்கொள்ள முடியாது என்று கூறிய போது காப் கூறினார், நீங்கள் தயவு செய்தால் எங்களுடைய ஆயுதங்களை தருகிறோம். காப் திருப்தி அடைந்தார். இரவிலேயே தருவதாக வாக்குறுதி தந்தார். இரவானதும் எல்லா ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு காபுடைய வீட்டுக்கு வந்தார்கள். அவர்களால் வெளிப்படையாகவே ஆயுதங்களை கொண்டு வர முடிந்தது.
பேசிக்கொண்டே அவரை ஒரு இடத்துக்கு அழைத்து வந்தார்கள். பிறகு நடந்து கொண்டிருக்கும் போதே அவரை கையகப்படுத்தி கூட வந்த சஹாபிகள் வாளினால் அவரை கொலை செய்தார்கள். முஹம்மது பின் மஸ்லமா மற்றும் அவருடைய கூட இருந்தவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். அவரை கொலை செய்தது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் கொடுத்தார்கள். அவர் கொலை செய்யப்பட்ட செய்தி பிரபல்யமானது. நகரில் அதனால் ஒரு பீதி உருவானது. யூத மக்கள் வேகம் கொண்டார்கள். மறுநாள் அதிகாலை யூதர்களுடைய ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து முறையிட்டது. எங்களது தலைவராகிய காபை கொலை செய்து விட்டார்கள் என்றார்கள். அதை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியவற்றை கேட்ட பிறகு, காப் என்னென்ன தவறெல்லாம் செய்திருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் சுருக்கமாக காபுடைய உடன்படிக்கை மீறுதல், போர் திட்டங்கள், குழப்பம் விளைவித்தல், கொலை முயற்சி ஆகியவற்றை எடுத்துக் கூறினார்கள். அதை கேட்ட மக்கள் அமைதியாகிவிட்டார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், வருங்காலத்திலாவது நீங்கள் எங்களோடு ஒத்துழைத்தால் பகைமையுடன் குழப்பம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வருங்காலத்திற்காக யூதர்கள் முஸ்லிம்களுடன் அமைதியான முறையில் வாழ வேண்டும், குழப்பத்திலிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று புதிய ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை கேட்டுவிட்டு முஸ்லிம்கள் அவரை கொல்லவில்லை என்று கூறவில்லை. மாறாக அவருடைய குற்றங்களை எடுத்துக் கூறினார்கள். அதனுடைய வெளிப்படையான விளைவை கூறினார்கள். கொலை அதற்கு பிறகு செய்யப்பட்டது என்று தெரிவித்தார்கள். பிறகு யூதர்கள் அன்னார் கூறியது சரிதான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டி வந்தது. அதுபோன்ற சம்பவங்கள் இனிமேலும் நடைபெறாமல் இருக்க புதிய ஒப்பந்தம் போடப்பட்டது. பிறகு அமைதி நிறைந்த ஒரு சமூகம் உருவாவதற்காகவே இது செய்யப்பட்டது. ஏனென்றால் யூதர்கள் இதற்கு பதிலடி கொடுக்க, முஸ்லிம்கள் திருப்பி தாக்க இவ்வாறு ஒரு சூழல் உருவாகாமல் இருக்க அவ்வாறு செய்தார்கள். இந்த கொலையை எதிரிகள் தவறாக கருதியிருந்தால் ஒருபோதும் அமைதியாக இருந்திருக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக இரத்தம் சிந்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பார்கள். அந்த கோரிக்கையை அவர்கள் வைக்கவில்லை. இதிலிருந்து தெரிய வருவதாவது, அக்காலத்து சட்டத்திற்கு ஏற்ப அது அனுமதிக்கப்பட்ட முறையாகும். எந்த குழப்பத்தை அவர் பரப்பினாரோ அது கொலையை விட கூடியது. அத்தகைய குற்றவாளிகளுக்கு அதுவே தண்டனையாக இருந்தது. அக்காலத்து நடைமுறைக்கு ஏற்ப அன்னார் அதனை செய்திருந்தார்கள். அக்காலத்து நடைமுறைக்கு ஏற்ப அவ்வாறு தண்டனை கொடுக்க முடியும். இவ்வாறு நடைமுறை இல்லை என்றால் வழக்கு நடத்தி வெளிப்படையாக ஏன் அவருக்கு தண்டனை கொடுக்கவில்லை என்று யூதர்கள் கேட்டிருப்பார்கள். ஆகவே இந்த கொலை முற்றிலும் அனுமதிக்கப்பட்டதும் தண்டனையுமாக இருந்தது என்று தெரிய வருகிறது. ஆனால் இன்னொன்றையும் நினைவு கொள்ள வேண்டும். இக்காலத்து தீவிரவாத அமைப்புகள் கொலை செய்கிறார்கள். அவர்கள் அவ்வாறு தாம் கொலை செய்வது அனுமதிக்கப்பட்டது என்று கருதுகிறார்கள். முதலில் புரிய வேண்டும், இவ்வாறு இங்கு குழப்பம் செய்யப்படுகிறது. இங்கு கொலை செய்வது குழப்பவாதிகளாவர். அங்கோ குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டது. குடும்பத்தினருக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ தண்டனை கொடுக்கப்படவில்லை. ஆனால் இவர்களோ அப்பாவிகளை கொலை செய்கிறார்கள், குழந்தைகளை கொலை செய்கிறார்கள், பலரை அனாதையாக்குகிறார்கள், நாடு கடத்துகிறார்கள். எவ்வாறு இருப்பினும் இக்காலத்து சட்டத்திற்கு ஏற்ப இது அனுமதிக்கப்பட்டதல்ல. அக்காலத்தில் இத்தண்டனை சரியானதாக இருந்தது, அனுமதிக்கப்பட்டதாகவும் இருந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாத் பின் பஷர் அவர்களை பனு சுலைம் மற்றும் முசைனா கோத்திரத்தினரிடமிருந்து ஜக்காத் வசூல் செய்வதற்காக அனுப்பினார்கள். அப்பாத் பின் பஷர் அவர்கள் 10 நாட்கள் அங்கு தங்கினார்கள். அங்கிருந்து திரும்பும்போது பனு முஸ்தலிக்கிடம் ஜக்காத் வசூல் செய்ய சென்றார்கள். அங்கும் 10 நாட்கள் தங்கினார்கள். பிறகு மதினா திரும்பி வந்தார்கள். பிறகு இவ்வாறும் ஒரு அறிவிப்பு வருகிறது. அப்பாத் பின் பஷரை ஹுனைன் போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் செல்வங்களை எடுத்து வரும் பணியை வழங்கியிருந்தார்கள். தபூக் போரில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டவர்களை கண்காணிப்பும் பொறுப்பை அவரிடம் வழங்கியிருந்தார்கள்.
அவர் வீரமிக்க சஹாபாக்களை சார்ந்தவராக இருந்தார். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், அன்சார்களில் 3 பேர் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு மேல் வேறு எவரையும் கூற முடியாதவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அனைவருமே பனு அப்துல் அஷர் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஹதரத் அப்பாஸ் பின் பஷர் அவர்கள் கூறுகின்றார்கள், ஹதரத் சாத் பின் மாஸ், ஹதரத் உசை பின் ஹுசைர், ஹதரத் அப்பாஸ் பின் பஷர் ஆகியோர் அந்த 3 பேர் ஆவர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார்களை விழித்து, அன்சார் கூட்டத்தினரே, உங்கள் கோத்திரம் என்னுடைய கோத்திரமாகும். அதாவது நீங்கள் உடம்பை ஒட்டி இருக்கின்ற ஆடைகளை போன்றவர்கள், மற்றவர்கள் போர்வையை போன்றவர்கள், அது பறந்து விடுகிறது என்று கூறினார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்களிடமிருந்து எனக்கு எந்த விதமான துன்பமும் வராது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஹதரத் அப்பாஸ் பின் பஷர் அவர்கள் யமாமா போரில் தமது 45வது வயதில் ஷஹீதானார்கள். ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது வீட்டில் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருந்தார்கள். அப்போது அப்பாஸ் பின் பஷருடைய சப்தத்தை கேட்டார்கள். அவர் மஸ்ஜிதில் தொழுது கொண்டிருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஆயிஷாவே, இது அப்பாதுடைய குரலா? அன்னார் ஆம் என்றார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வே, அப்பாதின் மீது கருணை காட்டுவாயாக என்று கூறினார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக அறிவிக்கப்படுகிறது, ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சஹாபாக்களில் 2 பேர் ஓர் இருள் நிறைந்த இரவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வெளியே வந்தார்கள். ஒன்று அப்பாஸ் பின் பஷர், இன்னொருவர் உசை பின் ஹுசைர் ஆவார்கள். அவர்களுக்கு முன்பாக 2 விளக்குகள் ஒளியூட்டி கொண்டிருந்தன. அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு சென்றார்கள். ஹுதைபியா உடன்படிக்கையிலும் இவர் கலந்து கொண்டார். மிர்சா பஷீர் அஹமத் சாப் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபிகள் ஹிஜ்ரி 6வது ஆண்டில் ஜுல்காதா மாதத்தில் திங்கட்கிழமை அன்று மதினாவிலிருந்து புறப்பட்டார்கள். அந்த பயணத்தில் அவர்களுடன் அவர்களுடைய கண்ணியத்திற்குரிய துணைவியாரான உம்மே சலமா அவர்களும் இருந்தார்கள். உனீலா பின் அப்துல்லா அவர்களை மதினாவுக்கு அனுப்பினார்கள். அங்கு உம்மே மக்தூம் என்ற கண் தெரியாத சஹாபி அமீராக இருந்தார்கள். இவர் சுல் ஹுலைஃபாவை அடைந்தபோது மதினாவின் 6 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய மக்காவின் சாலையில் தங்குமாறு கட்டளையிட்டார்கள். அங்கே லுஹர் தொழுகைக்கு பிறகு 70 குர்பானி ஒட்டகங்கள் மீதும் அடையாளமிடுமாறு கட்டளையிட்டார்கள். சஹாபாக்களிடம் ஹாஜிகளுடைய பிரத்யேக ஆடையான இஹ்ராம் ஆடையை அணியுமாறு கட்டளையிட்டார்கள். தாமும் இஹ்ராம் அணிந்து கொண்டார்கள். பிறகு குறைஷிகளின் நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக, அதாவது எந்த ஒரு விஷமம் செய்யும் எண்ணத்தில் அவர்கள் இருக்கின்றார்களா என்று அறிந்து கொள்வதற்காக, ஜிசா என்ற கோத்திரத்தை சார்ந்த மக்காவுக்கு அருகில் இருந்த புஷூர் பின் சுபியான் என்பவரை அனுப்பி சிறிது சிறிதாக மக்காவை நோக்கி சென்று அவர்களுடைய நிலைமைகளை தெரிந்து கொண்டு வருவதற்காக முஸ்லீம்கள் ஒன்றிணைந்து முன்னேறி செல்லுமாறு அபாத் பின் பஷருடைய தலைமையில் 20 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்தார்கள். அவர்கள் சில நாட்கள் பயணத்துக்கு பிறகு மக்காவிற்கு 2 மன்சில் தூரத்தில் இருந்த அஸ்வான் என்ற இடத்தை அடைந்தபோது அவருடைய செய்தியாளர் திரும்பி வந்து தெரிவித்தார், மக்கத்து குறைஷிகள் மிகவும் ஆவேசமாக இருக்கின்றார்கள். உங்களை தடுத்து நிறுத்துவதற்காக உறுதி பூண்டுள்ளார்கள். எந்த அளவுக்கு என்றால், அவர்களில் பலர் தங்களுடைய இந்த ஆவேசத்தை வெளிப்படுத்துவதற்காக சிறுத்தையின் தோலை அணிந்து கொண்டிருக்கிறார்கள். யுத்தத்திற்கான உறுதி எடுத்தவாறு எல்லா சூழ்நிலையிலும் முஸ்லிம்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விரும்பினார்கள் என்றும், குறைஷிகள் சில வாகனமுடையவர்களுடன் அதுவரை முஸ்லீம் ஆகாமல் இருந்த ஹாலித் பின் வலீத் அவர்களின் தலைமையில் முன்னோக்கி அனுப்பியிருந்தார்கள் என்றும், அந்த குழு இப்போது முஸ்லிம்களை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்றும், அக்குழுவில் இக்ரிமா பின் அபுஜஹலும் இருந்தார் என்றும் அன்னாருக்கு செய்தி தெரிவிக்கப்பட்டது. இந்த செய்தி அவருக்கு கிடைத்ததும் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
சண்டையை தவிர்ப்பதற்காக சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். மக்காவின் எல்லோருக்கும் தெரிந்த வழிகளை விட்டுவிட்டு வலது பக்கத்திலிருந்து முன்னேறுமாறு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு முஸ்லிம்கள் கடல் புறத்தில் உள்ள இக்கட்டான வழிகளை கடந்து சென்று முன்னேறினார்கள். அங்கு ஹுதைபியா உடன்படிக்கையின் சந்தர்ப்பத்தின் போது விஷயங்களை சேகரிப்பதற்காக அனுப்பப்பட்ட அந்த குழுவில் அப்பாத் பின் பஷர் அவர்களும் இருந்தார்கள். இவர் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்னார் மீது மிகவும் நம்பிக்கை இருந்தது. ஹஜ்ரத் அப்பாத் பின் பஷர் அவர்கள் ஹுதைபியா உடன்படிக்கையின் போதும் நடந்த பையத்தே ரிஸ்வானிலும் கலந்து கொண்டிருந்தார்கள். சாதர் ரிகா என்ற போரில் நடந்த சம்பவமானது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓர் இரவில் ஓர் இடத்தில் தங்கியிருந்தார்கள். அங்கு கடுமையான சூறை காற்று வீசியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடாரத்தில் தங்கியிருந்தார்கள். அன்னார் சஹாபாக்களிடம், இன்று இரவு எனக்கு யார் பாதுகாப்பு வழங்குவார்கள் என்று கேட்டார்கள். அப்போது அபாத் பின் பஷர் அவர்களும் ஹஜரத் அம்மார் பின் யாசிர் அவர்களும் எழுந்து நின்று, நாங்கள் இன்று பாதுகாப்பு வழங்குவோம் என்றார்கள். அதற்கு பிறகு கூடாரத்திற்கு வெளியில் இருந்த பாறையின் மீது இருவரும் இருந்தனர். பிறகு அபாத் பின் பஷர் ஹஜரத் அம்மார் பின் யாசிர் அவர்களிடம், முன்னிரவில் நான் காவலுக்கு இருக்கிறேன், நீங்கள் செல்லுங்கள், பின்னிரவில் நீங்கள் காவலுக்கு இருங்கள், நான் சென்று தூங்குகிறேன் என்று கூறினார்கள். இந்த வகையில் ஹஜரத் அம்மார் பின் யாசிர் அவர்கள் தூங்கிவிட்டார்கள். ஹஜரத் அப்பாத் பின் பஷர் அவர்கள் நின்றவாறு தொழுது கொண்டிருந்தார்கள். அங்கு நஜது பகுதியில் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வரம்பு மீறுதலுக்காக பிடிக்கப்பட்ட பெண்களுள் ஒரு பெண்ணின் கணவரை காணவில்லை. அவர் இருந்தால் அவரது கணவரும் இருந்திருப்பார். அவர் திரும்பிய போது தன்னுடைய மனைவி முஸ்லிம்களிடம் கைதாகிவிட்டார் என்பதை தெரியவந்தது. உடனே அவர் சத்தியம் செய்தார், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தாமல் நிம்மதி அடைய மாட்டேன், அவரது சஹாபாக்களுடைய இரத்தத்தை சிந்தாமல் நிம்மதி அடைய மாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்திருந்தார். இவ்வாறு அவர் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தார். அந்த சத்தியத்தை நிறைவேற்றுவதற்காக ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த இடத்திற்கு அருகில் வந்துவிட்டார். அப்போது ஹஜரத் அப்பாத் பின் பஷர் அவர்களை அந்த பள்ளத்தாக்கின் வாசலில் பார்த்தார். தமது எதிரியின் காவலாளி ஆவார் இவர் என்று கூறினார். அவர் அம்பு எய்தார். அது அப்பாத் பின் பஷர் அவர்களின் உடலில் பட்டது. அப்பாத் பின் பஷர் அவர்கள் அப்போது தொழுது கொண்டிருந்தார்கள். அவர்கள் அம்பை பிடுங்கி எரிந்துவிட்டு தொழுது கொண்டிருந்தார்கள். அவர் இரண்டாவது அம்பை எய்தார். அதுவும் அவர்கள் மீது பட்டது. அன்னார் அதையும் பிடுங்கி எரிந்தார்கள். பிறகு அவர் மூன்றாவது அம்பை எய்த போது கணிசமான இரத்தம் வெளியேறியிருந்தது. அன்னார் தொழுகையை நிறைவு செய்தார்கள். ஹஜரத் அம்மார் பின் யாசிரை எழுப்பினார்கள். அம்மார் பின் யாசிர் எழுந்து அப்பாத் பின் பஷர் காயமுற்றிருக்கும் நிலையை பார்த்தார். இதை முதலிலேயே என்னை எழுப்பவில்லை என்று கேட்டார். அதற்கு அப்பாத் பின் பஷர் அவர்கள், நான் சூரா கஹ்ஃபை ஓதிக்கொண்டிருந்தேன், நான் தொழுகையை முறிப்பதை விரும்பவில்லை. இதுதான் அம்மக்களின் இபாதத்தின் நிலையாக இருந்தது. ஹஜரத் அபு சயீத் குத்ரி அறிவிக்கின்றார்கள், ஹஜரத் அப்பாத் பின் பஷர் அவர்கள் கூற கேட்டுள்ளேன், அபு சயீதே, நான் இரவில் கனவில் பார்த்தேன், வானம் எனக்காக திறந்திருக்கிறது, பிறகு அது மூடிவிட்டது. அவர்கள் கூறினார்கள், இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஷஹாதத் கிடைக்கும் என்று தெரிகிறது. அப்பொழுது நான் கூறினேன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நீர் சிறந்தவற்றை தான் பார்த்துள்ளீர். ஹஜரத் அபு சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், யமாமா போரில் ஹஜரத் அப்பாத் பின் பஷர் அன்சாரி அவர்களை அழைத்து கொண்டிருந்ததை பார்த்தேன். அவர் மக்களை அழைத்து வாளின் உரையை உடைத்து விடுங்கள் என்று கூறியவாறு அம்மக்களை விட்டு தனித்து விட்டார். அவர் அன்சார்களில் கலந்து கொள்ளாத 400 பேரை கடந்து ஹஜரத் அம்மாத் பின் பஷர், அபு தஜானா, ஹஜரத் பரா பின் மாலிக் ஆகியோர் பாபுல் ஹதீகா வரை சென்றடைந்தார்கள். அவர்கள் கடும் யுத்தம் செய்தார்கள். ஹஜரத் அப்பாத் பின் பஷர் அந்த இடத்தில் ஷஹீதானார்கள். நான் அவருடைய உடம்பில் காயத்தின் அடையாளங்களை பார்த்தேன். எந்த அளவுக்கு என்றால், உடம்பில் உள்ள சில அடையாளங்களை வைத்துதான் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டேன். பிறகு ஹஜரத் சுவாத் பின் வசியா, இவரும் அன்சாரி ஆவார். அவரை பற்றி இவ்வாறு வருகிறது, ஹஜரத் சுவாத் பின் வசியா பனு கதி கோத்திரத்தை சார்ந்த பனு நஜ்ஜாரை சார்ந்தவர் ஆவார். பத்ர், உஹத், அஹல் மற்றும்
அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார். பத்ர் போரில் இவர்கள் ஹாலித் பின் ஹஷாம் மக்சமி என்பவரை கைது செய்தார்கள். ஓர் அறிவிப்பில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை கைபருடைய பணியாளராக ஆக்கி அனுப்பினார்கள். அங்கு அவர்கள் சென்று மிகச்சிறந்த பேரீச்சம்பழங்களை கொண்டு வந்தார். ஒரு சாஹ் பேரீச்சம்பழங்கள் 2 சாஹ் அளவுக்கு மாம்பழங்களும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து வாங்கினார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த பேரீச்சம்பழங்கள் பிடித்திருந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனுடைய அப்போதைய விலைக்கு போதுமான பேரீச்சம்பழங்களை அவருக்கு கொடுத்தார்கள். ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாப் அவர்கள் சீரத் ஹாத்தமுன் நபியினில் எழுதியுள்ளார்கள், பத்ர் போருக்கு பிறகு நடந்த சம்பவங்களில் ஹஜ்ரத் சவ்வாருடைய நற்பேறு மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்பு தொடர்பாக இவ்வாறு வருகிறது. ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ரமலானுடைய 17வது நாளில் ஜும்மா நாளாக இருந்தது. ஆங்கில கணக்கின்படி கிபி 623வது வருடம் மார்ச் 14ஆம் தேதி அன்று காலை எழுந்து எல்லோரும் தொழுதார்கள். பிறகு திறந்த வழியில் ஓர் இறைவனை புகழ்ந்தவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குத்பா கொடுத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாது தொடர்பான குத்பாவாக அதை கொடுத்தார்கள். பிறகு சிறிது வெளிச்சம் வந்ததும் அன்னார் அம்பினால் சைகை செய்தவாறு முஸ்லிம்களின் அணிகளை சரி செய்தார்கள். சவாது என்ற பெயருடைய ஒரு சஹாபி அணியில் சற்று முன்னால் நின்று கொண்டிருந்தார். அன்னார் தமது அம்பினால் சைகை செய்தவாறு அவரை பின்னால் தள்ளினார்கள். ஆனால் தற்செயலாக அன்னாரது அம்பினுடைய கட்டை அவர்களுடைய நெஞ்சின் மீது பட்டுவிட்டது. உடனே அவர் உரத்த குரலில் கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை இறைவன் உண்மையுடனும் நீதியுடனும் அனுப்பியிருக்கிறான். ஆனால் வியத்தகு சம்பவம் என்னவென்றால், நீங்கள் வரிசையை சரி செய்து கொண்டிருந்த போது உங்களுடைய அம்பின் கட்டை என்னுடைய நெஞ்சில் பட்டுவிட்டது. அவர் மிகவும் தைரியமாக கூறினார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களை இறைவன் உண்மையுடனும் நீதியுடனும் அனுப்பியிருக்கிறான். ஆனால் நீங்கள் என் மீது நீதிக்கு மாற்றமாக அம்பை எய்துவிட்டீர்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் கண்டிப்பாக இதற்கு பழி வாங்குவேன் என்று கூறினார். சுவாதுக்கு என்னாகிவிட்டது என்று சஹாபாக்களுக்கு பெரும் சங்கடமாகிவிட்டது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் பணிவுடன் அவரிடம் கூறினார்கள், நல்லது, நான் உன் மீது அம்பு எய்திருந்தால் நீரும் என் மீது அம்பு எய்து விடுவீராக. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நெஞ்சிலிருந்து துணியை விலக்கினார்கள். சுவாத் அவர்கள் பணிவோடு முன்னே வந்து அன்னாரது நெஞ்சத்தில் முத்தமிட்டார்கள். ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்முறுதல் செய்தவாறு, சுவாத், நீர் என்ன செய்தீர்? அவர் மிகவும் பணிவுடன் குரலில், அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகள் முன்னே நிற்கிறார்கள், இங்கிருந்து தப்பி செல்ல முடியுமா இல்லையா என்று தெரியாது. எனக்கு ஷஹாதத் கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதற்கு முன் உங்களுடைய அருளுக்குரிய உடலை முத்தமிட்டு அன்பு காட்ட வேண்டும் என்று நான் விரும்பினேன் என்றார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக துஆ செய்தார்கள். இந்த சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இருந்த அன்பும் நேசமும் வியக்கத்தக்கது. அது உக்காஷா அவருடைய சம்பவம் வந்தது. அவர் வயது முதிர்ந்தவராக இருந்தார். இது ஆரம்ப கட்டிடத்துள்ள நிலையாகும். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பை வெளிப்படுத்துவதற்கு மட்டுமின்றி அவர்களுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று அவர்கள் எப்போதுமே ஆசை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதற்காக முயற்சிக்கவும் செய்தார்கள். அல்லாஹ் இந்த மின்னிக் கொண்டிருக்கிற நட்சத்திரங்களின் தகுதியை உயர்த்துவானாக. நமக்கும் அரபு நாட்டை சார்ந்த அந்த ரசூலின் மீது காட்ட வேண்டிய பேரன்பின் உண்மைத்துவத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا
ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.